அப்பா எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும். உங்களுக்காக நாங்க எல்லாரும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றோம் தெரியுமா? சீக்கிரம் டிக்கெட் போடுங்க. கவலைப்படாதயா, அமைதி அமைதி. கரெக்டான நேரத்துக்கு கரெக்டா வந்து கலக்குன்னு கலக்குவோம்ல. டிக்கெட் 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 டிக்கெட். என்ன வயலுப்பா? எங்க வந்து உமா குடுக்குறாரு ஆஸ்கர்? பொம்பளை உட்கார நடத்த ஆம்பளைக்கு என்ன வேலை? எதிரியா வாங்க, உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா? எதிர்த்து வாங்கிட்டு அத்தை வாங்க வாங்க, சீக்கிரம் உட்காருங்க. உட்காரு தம்பி, அங்க உட்காரு. எவன் வந்தாலும் உட்கார விடாத. ஏன் இந்த கலவரம்? இடம் பிடிக்கத்தான். அதுக்காண்டி கம்பு மாதிரி நிக்கிற கண்டக்டர் தள்ளி விட்டு இருக்கிறவன பூரா கிளப்பி விட்டு வந்து உட்கார்ற. என்ன என்னையா பொம்பளை உட்கார இடத்துல ஆம்பளை உட்காரலாமா? நீ யாரு? ஆம்பளை தான். நீ மட்டும் உட்கார்ந்துருக்க. ஏன் முட்டாட்டி பக்கத்துல நான் உட்காராம இன்னொருத்தனை உட்கார வச்சா அடுத்த ஸ்டாப் போறதுக்குள்ள கரெக்ட் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. ஏற்கனவே கல்யாணம் பண்ண நாளையும் பஸ்ல தொலைச்சு விட்டு 5ஆவதா தாலி கட்டி வச்சிருக்கேன். அது உனக்கு பொறுக்கல. இந்த தவணை இங்கதான் உட்கார. ஏம்மா, இந்த ஆளுக்கு நீ 5ஆவதா? ஆமா. அப்ப உனக்கு இந்த ஆளு எத்தனாவது? 7ஆவது. எங்கே சுப்பிக்கிட்டு இருக்க? என்னையா உன்னை விட 2 லீடிங். 7ஆவதா வாக்கப்படுத்திட்டு என்ன பத்தி பேசுறீங்க? நல்லா கேட்டா வழக்கம் சொல்ல வேணாமா? கேட்கிறாங்க கேள்வியே. இப்ப நீ எங்க போகணும்? தாம்பரம். இது தாம்பரமா? ஆமா. ஏன்டா அறிவு கேட்டவனே? அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல. சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? சோத்த தான் திங்கிறேன். சோத்த தானே திங்கிற. போட பாக்கணுமா இல்லையா? பாக்கலப்பா, சொன்னாங்க. சொன்னாங்கன்னா ஏறி வருதா? ஏப்பா அடிக்கிற? அடிக்காம என்ன பண்றது? பாரிஸ் போற வண்டியில ஏறி தாம்பரம்னா கொல்ல தாம்பரம் போறா. பொட்டி இருக்காதயா, பொட்டி இருக்காதயா. தம்பி பொட்டிய பாத்துக்கடா, உள்ள உப்பு கட்ட வச்சிருக்கேன். ஓடி அவனாடா. ஓடி அத்த அத்த பாத்துட்டேன். ஐயோ கண்ணாடி பையன் வண்டி மாதிரி ஏறிக்கிட்டு என்ன கலவரம். யோ மாக்கா, என்னையா அவன் கரெக்டா தான் ஏறி இருக்கான். நீ தான் வண்டி மாதிரி ஏறி இருக்கா. இது தாம்பரம் போற வண்டி தான். எது தாம்பரமா? இன்னும் போக நீ வண்டி மாதிரி ஏறிட்டு என்னைய வாடா லட்சிய திங்கிறான்னு கேக்குற. எல்லாமே தெரியாம நடந்துருக்கு. சொன்னா கேளு. அடி உன்னை என்ன பண்ற பாரு. தெரியாம அந்த பக்கம் தம்பி, இந்த பக்கம் எல்லாரும் கட்டி வளைங்க. ஓட விட கூடாது. பொல்லாத வாடி ஓடி. ரெண்டு 3 4 5 6 கட்டு. நம்ம வண்டி தானு ஒரு தடவை பாத்துக்கிறோம். எல்லா வண்டிக்கும் ஒரே மாதிரி பெயிண்ட் அடிச்சு வச்சுக்கிறாங்க. பெரிய சிக்கலாகி போகுது. தாம்பரம் போகாதப்பா. என்ன அடி. ஏம்மா பாரதி, என்னம்மா உன் கல்யாணத்தை நீயே நிப்பாட்டிவிட்ட? உனக்கு அடுத்து இந்த தங்கச்சி இருக்கா இல்லையா? அது வாழ்க்கையும் பார்க்கணுமா இல்லையா? உங்களுக்கு தான் நடந்ததெல்லாம் தெரியுமே. நீங்களும் இப்படி பேசினா எப்படின்னு தெரியுதுமா எனக்கு. அதுக்காண்டி இப்படி கல்யாணம் பண்ணாமையே இருக்க போறியா? வயசும் போய்கிட்டே இருக்கா இல்லையா? பொம்பளை பிள்ளை புரிஞ்சுக்க. எப்ப ஆனந்து, நீ தொங்கிக்கிட்டான் போற, தொங்கிக்கிட்டான் வர, ஆனா வேலை கிடைச்ச பாடல. இப்படியே வாழ்க்கையோட விளிம்புலயே நினைக்குதா அப்படிப்பா? சீக்கிரம் மேல ஏறி வா. வந்துருவேன், கண்டிப்பா வந்துருவேன். யோ ஏறி வாயா, ஏறி வாயா, ஏறி வாயா. ஏறி வாயாவா? என் வாயை பார்த்தா ஏரி வாய் மாதிரியா இருக்கு? நீதான் தவளை வாயன், நாய் வாயன், குரங்கு வாயன், பன்னி வாயன். அவ்வளவு வாயும் ஒரே வாயிலா தெரியுது. படியில ஏறி வாயன்னு சொன்னா என்னடா பேசுற நீ? அப்போ மரியாதையா ஏறி வாங்கன்னு சொல்லு. அதை விட்டுட்டு என் வாயை பத்தி ஏன் பேசுற? நீ டிக்கெட் எடுத்த இல்லையா? நான் டிக்கெட் எடுத்தாச்சு. நீயும் டிரைவரும் தான் ரொம்ப வருஷமா டிக்கெட் எடுக்காமே வரீங்க. அடிங்க ஐயால என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. நன்னாரி பயல பிச்சு பிக்காளி ஈத்த ஒரு கவர்மெண்ட் சர்வன்னுங்கிற மரியாதை பேசிக்கிட்டு இருக்கு. அவ்வாளுக்கு பிறந்த பயமில்ல. எட்டிக்கிட்டு மிதிச்சு தண்ணில அடிப்புல போயிருவேன். நீ ஒரு கலுசர. இவங்க டார்ச்சர் பத்தாது, ஓன் டார்ச்சர் வேற. ஏயா போட்டு உயிரை வாங்குற? நான் டார்ச்சர் பண்ணலையா? இந்த வண்டி தாயா தேர்ந்தான டார்ச்சர் பண்ணுது. நீ கீழே இறங்கி வண்டி தள்ளியா? ஏன்னா இதே வேலையா போச்சு உனக்கு. எல்லாம் இறங்கி வண்டி தள்ளு. இறங்கு, எல்லாம் இறங்கு. போ. எப்ப ஆனந்து, சாரிப்பா, இறங்கலாம். போ, இறங்கு, வேமா தள்ளு. போ, தள்ளு வாங்கி. போகும்போது நல்லா போது, வரும்போது தள்ளிட்டு போறது பொழப்பா போச்சு. தள்ளு 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 தள்ளு. எக்ஸ்கியூஸ் மீ, கொடுங்க, நான் வச்சுக்கிறேன். தேங்க்ஸ். மாட்டிக்கிட்டா மாப்பிள்ள. இதை வச்சுதான் இந்த வாரம் ஃபுல்லா நான் வேலை தேடணும். அடிச்சுக்கலாமே ஏங்க. ஏன்டா அப்படி பதறீங்க? மெல்ல வழி விடுங்க.
தள்ளுங்கண்ணே. ஏறுங்கய்யா, ஏன்? அட சண்டாளங்களா, என்ன இப்படி ரேஷன் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க? ஏறுங்க. அட பாவிகளா, ஏறும்போது அடிச்சுக்கிறாங்க, இறங்கும் போது அடிச்சுக்கிறாங்க. உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. ஏறுங்கடா. இன்னும் ஒருத்தராச்சும் உள்ள வரானா பாருங்க. டேய். ஆஹா, இது சரிப்பட்டு வராது. ஐயை. வழக்கம் போல நம்ம ரூட்ல போனா தான் சரியா வரும். டேய், எதுக்குடா அது? எனக்கு இடம் போடுறதுக்கு. இடம் போடுறதுக்கா? பாம்பு தூக்கி போட்டாடா, இடம் போடுவாங்க. ஏற்கனவே பஸ்ல ஏறி உட்காந்து எல்லாம் ஓடி போயிட்டாடா. எடுத்து உள்ள வைடா. என்ன சார் பண்ண சொல்றேன்? இவன் இருக்கிறதுனாலதான் ஃப்ரீயா ஏறி வர முடியுது. இல்லாட்டி இந்த கூட்டத்தை ஏறி வர முடியுமா? அதுக்கு நாகராஜ், உன்னால யாருமே உள்ள ஏறி வரமாட்டேங்கிறாங்களாம். கண்டக்டர் மாமா கெஞ்சிராரு. வாடா ராஜா வா. என்னடா அப்பா தூக்கி போட்டு கோவமா? சாரிப்பா, நாளைக்கு உனக்கு எக்ஸ்ட்ரா 2 முட்டை வாங்கி தரேன். என்ன என்ன அதுக்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கியா? வாடா ராஜா, அப்பா சொன்ன வந்து ஜெண்டிமெண்டா எடுத்து உள்ள விடாங்க. கொன்னுடு. இவரு நம்மள கொன்றுவாரா? உனக்கு சிரிப்பா இல்ல? இருக்கா இவரை என்னைக்காவது ஒரு நாளைக்கு வச்சுக்குவோம். என்ன கிட்ட போய் நம்மள போட்டு விடுறானே, ஒருவேளை அடையாளம் பார்த்திருக்குமோ? யோ, பாம்பெல்லாம் எடுத்து உள்ள வச்சாச்சு, வந்து வண்டியில இருங்க. வாங்க வாங்க. நாங்க ஏற மாட்டோம். மாட்டீங்களா? அது திடீர்னு கிளம்பிடுச்சுன்னா கிளம்புமா? அப்படி பண்ண கிளம்பிடும் பயப்படுறாங்கடா. பஸ்னா கிளம்பத்தானே செய்யும். எதுக்கு பயப்படுறாங்க? ஐயோ, பஸ்ஸ சொல்லடா, உன் பாம்ப சொல்றாங்க. அவளை வரை இறக்கிட்டு ஒன்னே மட்டும் வச்சுட்டு ஓடிட்டு போனா எப்படா கலெக்டர் வரும்? என்னை சஸ்பெண்ட் பண்ணிடுவாடா. அங்க பாரு, டிரைவர் வேற புலந்த மேரி கொண்டாந்துட்டாடா. ஆமா, அப்படின்னா ஒரு 500 கொடு. எதுக்கு? என் பையனை கால் டாக்ஸில கூட்டிட்டு போதான். எவ்வளவு? 500. 500? இதே வேலையாடா. இப்படி போறா 500 வேணுமா? 500 தொப்பை காசாக்க இருக்கு. நன்னாரி பயல சீட்டி மரத்துக்கு ஒரு உருவம் வேணாம். வாங்க எல்லாரும் வாங்க. வேமா வாங்க. பாம்பு வச்சிருந்தா பெரிய பரமசிவனா நீ? வாங்க. மறுபடியும் உள்ள தூக்கி போட்டுருவானோ? வள்ளுவர் கோட்டை டிக்கெட் கொடுங்க. வள்ளுவர் கோட்டம். டிக்கெட் பெருசு. அவர் ஏற்கனவே எடுத்துட்டாருங்க. எடுத்துட்டாரா? யோ, இப்பதானே வந்து எல்லாரும் டிக்கெட்டே போடுறேன். எனக்கு மேல 7 கண்டக்டர் வந்து டிக்கெட் போடுங்க. ஏங்க டிக்கெட் எடுத்துட்டாருங்க. இதே டிக்கெட் எடுத்தா அப்ப காட்டு. ஏங்க எங்க அப்பா தாங்க அவரு எடுத்தாரல, எனக்கு தெரியாதா? ஒப்பனா இருந்தாலும் டிக்கெட் எடுத்து எனக்கு தெரியாதுல்ல. ஏங்க எடுத்துட்டாருன்னு சொல்றேன்ல. அட போடா நன்னாரி. பெருசு. என்ன மூக்குல பஞ்சு இருக்கு? அதான் சொன்னேன்ல, ஏற்கனவே டிக்கெட் எடுத்துட்டாருன்னு. எந்த டிக்கெட்டியா சொல்ற? செத்துட்டாருங்க. செத்துட்டானா? பொறுத்தையானா இவள வண்டியில வச்சிருந்த நீ? என்ன நினைக்க டிக்கெட் எடுக்காம போயிடலாம் பாக்கீங்களா? உட்கார். பேசிட்டு இருக்கல. உட்காருயா. இந்தா பெத்த அப்படி அடக்கம்லாம் உட்கார வச்சு கொண்டாரு. நியாயமா அது? இங்க பாரு, காலம் போற வேகத்துல ஆத்தா செத்தாலும் அப்ப செத்தாலும் அப்படி அப்படியே போட்டு போயிட்டே இருக்கணும். அள்ளி போறதுக்கு எவன் காசு வச்சிருக்கான்? அடே பெத்த உள்ள இப்படி இல்லாமா சொல்றது? பெத்தான் செத்தான் விடியா. என்ன புறப்பட்ட? என்ன பண்ண சொல்ற? பாடி எடுத்துட்டு போ. தாடி எடுக்கவே காசு இல்ல, பாடி எடுத்து என்ன பண்றது? அடே அடே, உன்னை கையெடுத்து கும்பிடுறா. எப்படியாவது கொண்டு போயிடா. இல்ல எல்லா வேலையும் இறங்கிடுவாங்க. வெறும் வண்டி தான் போகும். 3000 பணத்தை கொடு. 3000மா? எதுக்குடா? என்னையா கிணத்தனமா பேசிட்டு இருக்க? பாடியை இறக்கணும், கால் டாக்ஸில ஏத்தணும், வீட்டுக்கு கொண்டு போகணும், பாடையை கட்டணும், பந்தல போடணும், 3ஆம் நாள் பால் ஊத்தணும், 7ஆம் நாள் பயிர வைக்கணும், 16ஆம் நாள் ஐயரை வச்சு காரியம் பண்ணி கரிஞ்சோராக்கி போடணும். இதுக்கெல்லாம் உங்க அப்பா நான் காசு தருவான்? சரி, அப்ப நான் இதை வச்சு என்ன பண்றது? போற வேலை குப்பத்துல போட்டு போயிட்டேரியா. குப்பை தொட்டில டேய், சந்தேகப்பட்டு போலீஸுக்கு தாயி என்ன உள்ள வச்சு நொங்க எடுத்துருவாங்கப்பா. அது நான் என்ன பண்றது? டேய், உன்னை கையெடுத்து கூப்பிடல, தயவு பண்ணி கொண்டு போடா. என் சம்பள காசு கூட ஒரு 500 ரூபா இருக்கு. அதை வேணா நீ எடுத்துக்கலாம். சரி சரி கொடு. யோ வாயா போ. போலாமா? இந்த வண்டியில 5 தான் தெரிச்சு. வாங்க, அடுத்த வண்டிக்கு போலாம். கேட்டவன கொடுக்க வேண்டிட்டானே. எவன் மூச்சு அடைக்கிறது? என் பிள்ளை யாருக்கிட்டயோ இவ்வளவு நேரம் விளக்கம் சொன்னதில்ல. வேகமா வாயா. நல்ல ஆம்படி பஸ்ஸா புடி. அட பாவிகளா, இது வரைக்கும் முள்ள மாதிரிய பாத்திருக்கேன், முடிச்சு வைக்க பாத்திருக்கேன். இது ரொம்ப புதுசா உள்ளதா இருக்கு. திணிச்சா சம்பாதிக்கிறாங்க ஐயா. உட்காந்து யோசிப்பாங்களோ எப்படி எல்லாம் பிள்ளை போட்டு போறாங்க. என்னங்க இது வண்டி இப்படி போயிட்டு இருக்கு? அப்பா டிரைவரே, இப்படி மசா மசான்னு போயிட்டு தான் நாங்க எப்ப ஊருக்கு போய் சேர்றது? கண்டக்டர் டிரைவர்ட்ட சொல்லி கொஞ்சம் வேகமா தான் அழுத்தி வைக்க சொல்லுதே. எந்த ஊரியா நீ? கஞ்சம்பட்டி. இங்க எங்க வந்த? என் குழந்தைய சடங்கு வந்திருக்கோம். இது யாரு? என் பொண்டாட்டி. கொஞ்சம் அனுப்புறியா? என்கிட்ட இல்லையா? அங்க உட்கார வைக்கிறதுக்கு அனுப்புறியா கேட்டேன். வண்டி ஸ்லோவா போறதுக்கும் என் பொண்டாட்டி அங்க போய் போறதுக்கு என்ன சம்பந்தம்? அனுப்பி பாரு எப்படி போகுதுன்னு. அப்படிங்கிற நயன்தாரா போய் உட்கார்ல. போல பாத்துருவோம். டிரைவர் பாக்குற மாதிரி உட்கார்த்தா. கிளம்பிட்டால
வந்து உட்காரு. நன்னாரி. ஐயோ நயன்தாரா சீக்கிரம் வந்துரு. வந்துரு. ஆத்தா, இல்ல. வா சீக்கிரம் வா. மெதுவா போக சொல்லியா. ஆஹா. நயன்தாரா, சிவனே சீக்கிரம் தானா வந்துரு. போறான். சீக்கிரம் வந்துரு. அவனை வெறி பிடிக்க வச்சுட்டாங்களே. சுலா போய் அந்த பிள்ளை கிட்ட வந்துருச்சு. ஐயோ அப்பா. என்னங்க இந்த டிரைவர் நான் போய் பக்கத்துல உட்கார்ந்து இந்த ஓட்டு ஓட்டுறா அதானே. ஐயோ. ஏப்பா வேகமா போற வண்டி எல்லாம் இப்படிதான் போயிட்டு இருக்கா? ஒரு சில பேர் இப்படித்தான் வண்டியை வெட்டி கொல்ல பேத்த கொண்டுகிட்டு இருக்காங்க. இனிமேல் வேப்பா பா சொல்லுவியா? வேணாப்பா. ஆ. கடைசி வரை இப்படியே ஊட்டிட்டு போட்டும்பா. வெரி குட். ஏப்பா டிரைவரே உருட்டுவியா? யா யா யா. ரைட் ரைட் ரைட். களவாணி பக்கி இதுல வந்து ஏறிடுச்சு. ஏப்பா ரன்னிங்லே ஏறுற, ரன்னிங்லே இறங்குற, ஸ்டாப்ல ஏற மாட்டியா? அதெல்லாம் டிக்கெட் வாங்குறவனுக்கு. ஆஹா. ஏன் இன்னைக்கு வேற வண்டி கிடைக்கலையா? எல்லாம் காலியா இருந்தது. ஆ. இதுதான் புல்லா இருக்கு. ஆஹா, சரி. இப்படி வாருது. இங்க வெறும் தாலிக்கேறுதா? இதுதானா? இதெல்லாம் ஏன் ஏத்துற? உச்சாரையா உச்சாரு ஓரஞ்சார உச்சாரு நயட்டு உச்சாரு வாங்காசு உச்சாரு உச்சாரையா உச்சாரு ஓரஞ்சார உச்சாரு. ஏய், என்ன பாட்டுல சிக்னலா? என் பாசஞ்சரை நான் தாண்டா காப்பாத்தணும், வேற யாரு காப்பாத்துவா? முதல்ல ஒன்னா காப்பாத்திக்கடி. என்னைய காப்பாத்திக்கிற எனக்கு தெரியும். போடா, ஓடுற வண்டியில இறங்கி வீடுக்குள்ள போயிடாத திருட்டு பயவுள். என் பேக் அடிச்சு போயிட்டாயா? ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? நான் கலெக்ஷன் காசு கட்டுறதுக்கு எங்க போவேன்? பாவிகளா பாவிகளா, தினம் கத்தி மேல நடக்கிற மாதிரியே இருக்க என் பொழப்பு. 100 அளவு பசங்களால அடிச்சுட்டு போயிடாங்க ஐயா. 1000 ரூபாய் பந்தயம், 2000 ரூபாய் பந்தயம், 1000 ரூபாய் பந்தயம் குதிப்பான், 2000 ரூபாய் பந்தயம் அவன் குதிக்க மாட்டான். ஏய், உன்னை நம்பி பந்தயம் கட்டிட்டேன்டா, உனக்காக கூட்டத்துல விலைக்கு வச்சிட்டேன்டா, கரெக்டா குதிடா. குதிக்காதடா. நிம்மதியா சாகவாது விடுங்கடா. என்ன எல்லாரும் சேர்ந்து பந்தயம் கட்டுறீங்க? யார் யாரு? அண்ணே, அங்க பாருங்கண்ணே, அதான் மேல உட்காந்துக்கான ஒருத்தன். அவன் மேல இருந்து தற்கொலை பண்ணிக்க குதிக்கிறேன்னு சொன்னான். அட பாவி. குதிரான்னு சொல்லிட்டு நான் 1000 ரூபாய் பந்தயம் கட்டினேன். அவன் குதிக்க மாட்டான்னு 2000 ரூபாய் கட்டினானே. நீங்களே சொல்லுங்க, நான் குதிப்பானா குதிக்க மாட்டானா? முன்னாடி போயிடலாம். ஏண்டா ஒருத்தன் சாருக்கு மேல நின்னுட்டு இருக்க, அவனை காப்பாத்துறதை விட்டுவிட்டு பந்தயம் கட்டிக்கிட்டு இருக்கீங்க. மனுஷன் நீங்க? அண்ணே அவன் செத்த என்ன போயிச்சண்ணே, பந்தயம் கட்டி காசு சம்பாதிக்க. ஒரே குத்தம் ஒன்னே கொண்டுருவேன். ஏன் இரியா? ஏன் இரியா? அண்ணே நமக்கு எதுக்கு தேவையில்லாத வம்பு? அவன் செத்தா சாவற, வாங்க போலாம். உசுரா மனுஷன் உசுரு நிலம் வைக்க முடியாது, போனா வராது. டேய் தம்பி, இரியா 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 இரியா. என்ன பண்ண போற? கீழே குதிக்க போறேன். ஆமா, அதுக்கே உட்கார்ந்து இருக்க? நின்னு குதிக்க பயமா இருக்கு, அதனால நான் உட்கார்ந்து குதிக்க போறேன். அட நன்னாரி பயல, இவ்வளவு உயரம் ஏறி வந்தது பயமா இல்ல, இங்க வந்து நிக்கிறதுக்கு பயமா இருக்கா? இவ்வளவு பயம் இருக்கவே ஏன்டா குதிக்கிற? ஆமா, உனக்கு என்ன பிரச்சனை? என் காதல் பையிலா போச்சு. என்ன பரீட்சையில பயிலான மாதிரி சொல்ற? விவரமா சொல்லுப்பா. அது வந்து நான் ஒரு பொண்ணு 6 மாசமா காதலிச்சேனே. ஆ. அவன் என்னடானா திடீர்னு ஒரு நாள் அவன் புருஷன் கூட ஓடி போயிட்டானே. புருஷன் கூடயா? அப்ப அவன் இன்னொருத்தன் பொண்டாட்டியா? காதல்ங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது தானே. அப்புறம் அவன் இன்னொருத்தையும் பொண்டாட்டியா இருந்தானா அப்பாட்டியா இருந்தானா தடுத்தான உடனே தள்ளி விட்டுருவேன். எது? என்ன எதுக்குடா தள்ளுற? ஏடா அப்படி அவ்வளவு பேர் லவ் பண்ணி செத்தா நாட்டுல ஆம்பளையில எல்லாம் போயிருவாடா. அப்புறம் பொம்பளை எல்லாம் ரொம்ப சிரமப்படுவாங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. நான் சாகத்தான் போறேன். குதிக்கத்தான் போறியா? ஆமா. செதறிடுவடா. சரி இங்க பாரு, நீ கீழே குதிச்சு சாலைன்னு வச்சுக்க, என்ன பண்ணுவ? இந்த கயிறு இருக்குல்ல, இதுல தூக்கு போட்டு தொங்குவேன்ல. சரி, தூக்கு போட்டு சாகலைன்னா? இந்த கத்தி இருக்குல்ல, ஆ. இதால கழுத்தை கரகர செத்துருவேன்ல. சரி, கழுத்தறுத்தும் சாகலைன்னா? இந்த விஷம் இருக்குல்ல, இந்த பக்கன்னு குடிச்சிட்டு செத்துருவேன்ல. குடிச்சும் சாகலைன்னா? வெடிகுண்டு இருக்குல்ல, எங்க இருக்கு? அது மேலதான் 1/2 மணி நேரமா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க. இது வெடிகுண்டா? என்னடா டிக்கி டிக்கின்னு கேக்குது? டிக்கி கடியில இருந்தா டிக்கி டிக்கின்னு தான் கேட்கும். வேணானே, சொல்றத கேளுனே, வந்துடுனே. அட பாவி, என்னடா சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. காப்பாத்த வந்தது குத்தமாடா? யோ எந்திரிச்சேன்னா வெடிச்சிருமியா? எது வெடிக்கும்? பேசாம நம்மளும் பந்தயம் கட்டி இருக்கலாம் போல் இருக்க. ஆமா, இது எந்த ஊரு? எல்லாமே தலைகீழ இருக்கு.